அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கஸ்தூரி ஜாமீன் மனு போலீஸ் ஆட்சேபனை இல்லை என்று இன்று ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி சென்னை தனிப்படை போலீசாரால் ஹைதராபாத்தில் வைத்து கடந்த சனிக்கிழமை அன்று கைது செய்யப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் விசாரணைக்கு பின்பு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு 29ஆம் தேதி நீதிமன்ற காவல் சிறையில் அடைக்க நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டார். நீதிபதிகள் முன்பாக அப்போதே தான் சிங்கிள் மதர் எனவும் தனக்கு ஸ்பெஷல் சைல்டு உள்ளதாகவும் ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்த போது அது நிராகரிக்கப்பட்டது. பின்னர் புல சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில அவரது வழக்கறிஞர் பிரபாகர் என்பவர் ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு மீதான விசாரணை இன்று 12 மணி அளவில் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த மனுவில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடிகை கஸ்தூரியை கைது செய்திருப்பதாகவும் அவர் சிங்கிள் மதராக இருப்பதாலும் அவருக்கு ஸ்பெஷல் சைல்டு இருப்பதாலும் கருணை அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மீதான விசாரணை இன்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில காவல்துறை சார்பாக ஒரு தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவருக்கான மனு மீதான விசாரணையின் போது காவல்துறை சார்பாக எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் மனிதாபிமான அடிப்படையில் சென்னை காவல்துறை தரப்புல இந்த ஆட்சேபனை தெரிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் ஒரு சிங்கிள் மதராக இருப்பதாகவும் அதே போல ஸ்பெஷல் சைல்டு தாயாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விசாரணையை தொடங்கி அவருக்கு ஜாமீன் வழங்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நீதிபதிகள் உத்தரவுக்கு பிறகு அடுத்த கட்ட முடிவுகள் தெரிவிக்கப்படும் என்று கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த வழக்கின் மீதான விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு.